விஜயண்ணாக்கு வந்து மேபி கொஞ்சம் தொண்டையில் சிக்கல் இருக்குது, அதனால் நான் பேச முடியாது. நீங்கள் பேசிக்கங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால் தாவேக்காவோட மௌனம் வந்து வரவேற்கத்தக்கது. தொடர்ந்து இப்படியே மௌனமாக இருக்கிறது நிறைய விஷயத்துக்கு நல்லது. இப்போ போராட்டங்கள் வந்து பண்ணும்போது நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். இந்த சைடு மாணவர்கள் போராட்டம், ஒரு சைடு ஜனநாயகம் பணம் ஓடுது, அந்த வேலையை அரசு கவனிக்கணும். ஜனநாயகத்துக்காக மக்கள் மாணவர்கள் போராடுறாங்க, அவங்க போராட்டத்தை பார்த்துக்கிறோம். எங்கள் தலையிடாமல் இருந்தால் போதும். இப்போ யாருமே மாணவர்களுக்கு சப்போர்ட் இல்லையா அந்தந்த மாநிலங்களில்? ரொம்ப துல்லியமான கேள்வி. அரசியல்வாதிகள், மாணவர்கள் பார்த்தாலும் தொட்டு பார்த்தாலும் மனம் வீசும் சுவையோ மனம் நிறையும் செவி கேட்க பாராட்டும் வரும் ஐம்புலனும் ஆராதிக்கும் மில்கி மிஸ்கி. இன்றைக்கு 5வது நாளா இங்க பாலநிலத்துல போராட்டமானது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம கூட பேசுறதுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க சார். வணக்கம் சார். 5வது நாளா இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுவரைக்கும் அரசாங்க தரப்புல இருந்து எந்த ஒரு முக்கிய முடிவோ ஒரு ஆதரவோ எதுவுமே தெரிவிக்காம இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, இது ஒரு வகையில் நல்லது தான். அரசாங்கம் வந்து இதில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது தான். அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா தாவேக்கா வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அப்படின்றதுல வந்து ஒரு கொள்கை எதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மனப்பூர்வமாக எதிர்க்கிறதோ பேசுவதோ கிடையாது. இப்போ மேகதாது பிரச்சனையாகட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் ஆகட்டும். அதனால் இதில் வந்து அவங்க சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. சில கேஸ் எல்லாம் இருக்குது அவங்க மீது, சிபிஐ வழக்கு இருக்குது. குற்றப்பின்னணியில் இருக்கவங்க, இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் தாவேக்கா கட்சியில் இருக்கிறாங்க. இதில் வந்து மோடிஜி அவர்களையோ இல்லை இந்த தர்மேந்திர பிரதான் எதிர்த்து பேசினா அதனால் ஒரு சில நெருக்கடி அந்த கட்சிக்கு வரும். அதனால் அரசியல் ஆதாயத்துக்காக அவங்க அமைதியாக இருக்கிறது தான் அந்த கட்சிக்குமே நல்லது, மாணவர்களுக்குமே அதுதான் நல்லது. எனக்கு என்ன ஒரு பத்திரிகையாளராக ஒரே ஒரு கோரிக்கைனா, காவல்துறையை கூப்பிட்டு வந்து ஒரு கோரிக்கை. அதாவது முதல்வர் வந்து காவல்துறை வந்து மாணவர்கள் போராடும் போது அவங்கள வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, அவங்கள தப்பாக எதுவும் ஹேண்டில் பண்ண முடிஞ்சால் உதவி பண்ணுங்க, இல்லைனா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அங்கே வந்து ஒரு கூட்ட நெரிசல் அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றனா காவல்துறைக்குமே அதனால வந்து மன அழுத்தம் கம்மியாக இருக்கும். இப்போது அவங்க வந்து யாராக இருக்காங்க, இப்போ 5 இடத்துல போராட்டம் நடக்குதுன்னா காவல்துறை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்களும் சாப்பிடாம கொள்ளாமல், ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் தான் கஷ்டப்படுறாங்க. அப்போது இப்போ மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, காவலர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அப்போ முதலமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று, அதாவது இந்த விஷயத்தில் வந்து மாணவர்கள் போராட்டம் பண்ணுவதற்கு ஒரு அமைதி பூங்காவாக தமிழ்நாடு தொடரும். நீங்கள் அறவழியில் காந்திய வழியில் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் பண்ணிக்கோங்க. விஜயண்ணாக்கு வந்து மேபி கொஞ்சம் தொண்டையில் சிக்கல் இருக்குது, அதனால் நான் பேச முடியாது. நீங்கள் பேசிக்கங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. வழக்குகள் தொடர்றதோ, காவல்துறை வந்து அவங்கள ஊசிப்பேத்தி விட்டு காவல்துறைக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது இதில். ஏன்னா இப்போ காவலர்கள் வீட்லேயும் மாணவர்கள் இருப்பாங்களே. இது வந்து சிஸ்டம் நல்லா ஆகணும். கல்வி என்பது ஒரு வியாபாரமாக ஆயிடக்கூடாது. கல்வியில் வந்து குறைந்தபட்ச ஒரு நியாயதர்மம் இருக்கணும், தேர்வுத்தாள் ஒழுங்காக இருக்கணும். இங்கே பணம் வசூல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது வெறும் நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியானது தான் பிரச்சனைன்ற மாதிரி பார்க்குறேன். அப்படி கிடையாது. நான் இங்கே நிறைய மாணவர்கள்கிட்ட பேசும்போது அவங்க பேசினதெல்லாம் கேட்டேன். என்னை விட அதிக தெளிவு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட சப்ஜெக்ட் தேர்வு எழுதுறவங்க, அவங்க ஒரு தேர்வும் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நேரம் படிக்கிறாங்க, எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்க, அப்பா அம்மா எவ்வளோ இஎம்ஐ கட்டுறாங்கன்றதுலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு பத்திரிகையாளர்களை விட அவங்களோட விஷயம் அவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க பேசக்கூடிய தன்மை, தரவுகள் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே மெய்ஸ் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் யாரும் தலையிடாமல், குறிப்பாக அரசியல்வாதிகள் தலையிடாமல் அவர்கள் போராட்டத்தை அவங்க கிட்ட விட்டுட்டிங்கன்னாவே அவங்களால கொண்டு வர முடியும். ஆல்ரெடி ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. பிரதமர் வந்து இன்னைக்கு ட்வீட் போடுறாரு, பிரதமர் வந்து இறங்கி வர்றாரு, அமித்ஷா வந்து முன்னணி அமைச்சர்களெல்லாம் பேச சொல்கிறாங்க, பொது இடத்துல பேசணுன்றாங்க. ஆனால் அபிஜித் வந்து நேர்மையாக அப்படியே நிற்கிறார். ஏன் நிற்க முடியுதுன்னா, ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, கூட்டணி இல்லை, கொள்கை இல்லை. ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த நாட்டில் கல்வி என்பது சுத்தமாகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களால தான் பிரதமரையோ இல்லை முக்கியமாக மத்திய அரசெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க, ஊழலில் பேர் போனவங்க, அவங்கெல்லாம் நீங்கள் இந்த விஷயத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் செல்லுபடி ஆக மாட்டீங்க, நீங்கள் சமரசம் செஞ்சிருவீங்க. அப்போ இது நோக்கம் வந்து மாறிடும். அதனால் தாவேக்காவோட மௌனம் வந்து வரவேற்கத்தக்கது. தொடர்ந்து இப்படியே மௌனமாக இருக்கிறது நிறைய விஷயத்துக்கு நல்லது. இப்போ போராட்டங்கள் வந்து பண்ணும்போது நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். நீங்கள் வந்து எதுவும் நீங்கள் நடுவில் வந்து எதிர்க்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் கூட்டணி கட்சிகள் கூட குழப்பம் பண்ணி அதெல்லாம் வேணாம். நீங்கள் ஆசைப்பட்டது நடக்குது. இந்த சைடு மாணவர்கள் போராட்டம், ஒரு சைடு ஜனநாயகம் பணம் ஓடுது, அந்த வேலையை அரசு கவனிக்கணும். ஜனநாயகத்துக்காக மக்கள் மாணவர்கள் போராடுறாங்க, அவங்க போராட்டத்தை பார்த்துக்கிறோம். எங்கள் தலையிடாமல் இருந்தால் போதும். அரசியல் தலையீடு இல்லை அப்படின்னாலுமே கூட மாணவர்கள் மீது நடக்கக்கூடிய அந்த அடக்குமுறைகள், காவல்துறையை வச்சு மாணவர்களை அப்புறப்படுத்துறது, கேட்டால் நாங்கள் போராட இடம் கொடுத்தோம், அவங்க அப்புறப்படுத்தப்பட்டார்கள், டெல்லியில் நடந்த மாதிரி வலுக்கட்டாயமாக அவங்க துன்புறுத்தப்படுதலை அப்படின்னு சொல்றாரு. துறை சார்ந்த இன்னொரு அமைச்சர் நான் படம் பார்க்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு FDFSல இருக்கேன் ரோஹிணி தியேட்டர்ல அப்படின்னு ட்வீட் போடுறாரு அஃபிஷியலா. ஸோ இந்த செயற்பாடுகள் எல்லாம் எப்படி பார்க்கலாம்?
இல்லைங்க, நீங்கள் ஒரு போராட்டம் என்பது இல்லை மற்ற பொதுமக்கள் பிரச்சனைக்காக இளைஞர் சமுதாயத்துக்காக பிரச்சனை என்பது எல்லாராலையும் பண்ண முடியாது. இப்போ நம்ம பார்க்குறோம், ஐயா நல்லக்கண்ணோட படத்தை பார்க்குறோம். இந்த புகைப்படத்தை பார்த்தோன்னா அவர் மறைஞ்சிட்டார், ஆனால் அவர் சொன்ன செய்திகள் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஞாபகமாக இருக்குது. அது மாதிரி இதெல்லாம் தலைமை பண்பு. அதாவது மக்கள் பிரச்சனைக்காக மாணவர் பிரச்சனைக்காக போராட்டம் என்பது அதை ரொம்ப சாதாரணமான அரசியல்வாதிகள் கிட்ட எதிர்பார்க்கிறது தவறு. அமைச்சர்கள் அவ்வாறு தான் இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது இந்த பிரச்சனை ஜந்தர் மந்தர்ல தீர்வு கிடைக்கும், தமிழ்நாட்டிலேருந்து தீர்வு வராது என்பது தான் உண்மை. ஏன்னா இங்கே அதுக்கு உண்டான சூழலோ அதுவோ கிடையாது. பட் ஜந்தர் மந்தர்ல போராடக்கூடிய மாணவர்களுக்கு இங்கே இருக்கிற மாணவர்கள் தோல் கொடுக்குறாங்க. அவங்களோட பிரச்சனைகளை பற்றி இங்கே பேசுகிறாங்க. கற்பம்பூச்சி கட்சியினுடைய அந்த கொள்கை விளக்கம் இங்கே நடக்குது. இங்கே சிபிஐ சிபிஎம் போன்ற தோழர்கள்லாம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எனக்கு கேட்டால் இது போதும். இதில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் இதில் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது. ஜந்தர் மந்தர்ல தீர்வு கிடைக்கணும்னு சொல்றீங்க. இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. பட் ஆனா இங்க நம்ம சாலிடாரிட்டி தெரிவிக்கிறோம் அப்படின்னா இங்க ஒரு அடக்குமுறை நடக்குது. கேரளாவில இருந்து ஒரு சாலிடாரிட்டி தெரிவிக்கிறாங்கன்னா அங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அரசாங்கமும் அங்க ஒரு அடக்குமுறையை மாணவர்கள் மேலேயுறாங்க. அப்ப யாருமே மாணவர்களுக்கு சப்போர்ட் இல்லையா அந்தந்த மாநிலங்கள்ல? ரொம்ப துல்லியமான கேள்வி. அரசியல்வாதிகள், மாணவர்கள் அவங்க இதே எதிர்கட்சியில் இருந்தால் உசுப்பத்தி விடுவாங்க, சப்போர்ட்டாக பேசுவாங்க. அவங்க ஆளுகின்ற கட்சி அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம். அரசை பிரச்சனை வந்துடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, அதனால் அரசுக்கு கெட்ட பேர் வந்தோம்னா அவங்களோட பதவியை காப்பாற்றிக்கிறது தான் இருப்பாங்க. அதுக்கு கட்சியும் கிடையாது, பேரும் கிடையாது. எல்லா முதலமைச்சரும் அப்படிதான். இதில் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. மாணவர்களோட பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப கம்மியான அரசியல் தலைவர்கள் தான் அவங்க பக்கம் நிற்கிறது. அதில் என்னன்னா அவங்க பக்கத்தில் நிற்கிறவங்க நிறைய நேரத்தில் தேர்தலில் ஜெயிக்கிறது கிடையாது. அதான் அதில் வேதனைக்குரிய ஒரு விஷயம். அதை தாண்டி இவர்கள் ரெகுலரான முதலமைச்சர்கள், ரெகுலரான அரசியல்வாதிகள். நம்ம படத்தை பார்த்துட்டோ இல்லை நம்ம கேரளாவில் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு நம்ம நினைக்கிறோம். அவங்கள சாதாரணமான ஒரு கண்ணோட்டமாக பார்க்கணும். அவங்களுக்கு அவங்க பதவி முக்கியம், அதற்காக அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். எல்லா முதலமைச்சருமே பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இப்போ மகாராஷ்டிரத்தில் பிரச்சனை, டெல்லியிலே பிரச்சனை, பஞ்சாபில் பிரச்சனை இல்லை. பஞ்சாபில் புறப்பட்டே வந்துட்டாங்க நிறைய பேர். பஞ்சாப் வார்டுலேருந்து டெல்லிக்கே வந்துட்டாங்க. அதனால் ஒரு சில இடத்துலலாம் சப்போர்ட் கிடைக்குது. பெரும்பான்மையான மாநிலங்களில் அந்தந்த நாட்டு முதலமைச்சர் மாணவர்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு கரப்ட் சிஸ்டம். இது வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாமே, கல்வியாளர்கள் எல்லாமே அரசியல் கட்சியில் இருக்காங்க. நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துறதே பார்த்தீங்கன்னா எம்பி பினாமி, எம்எல்ஏ பினாமி, அமைச்சர் பினாமியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆழ் மனசில் இதுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் வராது. அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இவங்க குரல் கொடுக்கலையே, இவங்க நம்ம கூட நிற்கலன்னா நிற்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை மாணவர்கள் பிரச்சனை, மாணவர்கள் தான் மீட்டு எடுக்க போகிறாங்க. அப்புறம் நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, தர்மேந்திர பிரதான் யாதவ் ஒருவேளை தர்மேந்திர பிரதான் அவர் ராஜினாமா பண்ணுறாருன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைக்கு தலப்பாவோட போச்சு. ஏன்னா நேற்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ராஜினாமா பண்ண வைக்கல அவர் அப்படின்னா அடுத்த ராஜினாமா உங்கள்கிட்ட கேட்பாங்க மாணவர்கள் சொல்லிட்டு நேற்று கொளுத்தி போட்டிருக்காரு அபிஜித். அதனால் அந்த தீ பரவறதுக்கு முன்னாடி தர்மேந்திர பிரதான் அவர்களே ராஜினாமா பண்ணிட்டாரு, இல்லை அவருக்கு இதை விட பெரிய இலாக்கா ஒன்று கொடுத்து அவரை அரசியல் ரீதியாக அப்படி எதனா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. இல்லைன்னா இது பெரிய தலைவலியாக போயிடும். பாரதிய ஜனதா கட்சிக்கு இனிமேல் தொடர்ந்து நெருக்கடி தான். நிறைவான கேள்வி, இங்க தமிழ்நாடு தான் இதுக்கு விதை போட்டுச்சு, பேன் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு நீங்க பலரும் பெருமிதம் கொள்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய கோரிக்கைகள் இந்த பேப்பர் லீக் சம்பந்தமாகவும் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கு. பட் இங்க தான் பேன் நீட் அப்படின்ற ஒரு கோரிக்கை முழக்கத்தோட சேர்த்து இந்த எல்லா முழக்கங்களும் கோரிக்கைகளா இருக்கு. ஒரு பத்திரிகையாளரா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன சார் இதுல? இல்ல, தமிழ்நாட்டில் நம்ம அதிகமான உயிர் நம்ம தான் முதல்ல இழந்தோம். அது நடந்திருக்க கூடாது. அது அனிதாவாகட்டும், கடைசியாக காவியாவாகட்டும், நிறைய பேர்கள் இழந்துட்டோம், சகோதரிகளை, குழந்தைங்களை. ஆரம்பிச்சது என்னமோ இங்கே தான். ஆனால் இன்னைக்கு டெல்லியில் இருக்கிற மாணவர்கள் நம்மளை விட மேலே போயிட்டாங்க, ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. நம்ம கொண்டு வர முடியாத ஒரு அழுத்தத்தை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. கோல் அடிச்சது அவங்க செலிப்ரேட் நம்ம பண்ண முடியாது. அதனால அவங்க முன்னாடி ஏற போறாங்க, நம்ம அவங்க கூட பின்னாடி பயணம் பண்றதுதான் இதுல எடுத்துக்காட்டா இருக்க முடியும். இது எந்த மாணவர்களால இது கிடைக்குதுன்றது இல்லை, ஒட்டுமொத்த இந்திய மாணவர்களுக்கு இது கிடைக்கிற ஒரு வெற்றி. இதுல தமிழக மாணவர்களோட பங்களிப்பு என்ன, பஞ்சாப் மாணவர்கள் பங்களிப்பு என்ன, பஞ்சாப் சீக்கியர்கள் வராங்க, மராத்தா கோட்டா ரிசர்வேஷனுக்கு வந்தவங்க வராங்க. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவில இருந்து ஒரு ஜனநாயக திருவிழாவா இதை போராட்டத்துக்கு எடுக்கிறாங்க. நல்ல ஒரு முன்னெடுப்பு. இந்தியாவை தாண்டி உலக நாடுகளும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சர்வதேச ஊடகங்களை செய்தியா வெளியிடுறாங்க. அதை பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம். பட் தமிழ்நாட்டில் இதுக்கு தீர்வு வந்திருந்தா தமிழ்நாடு இன்னும் பெருமை கொண்டு இருக்கும். பட் அந்த பெருமை இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா ஒருவேளை செய்யறாருன்னா கூட
ஜந்தர் மந்தருக்கு தான் அந்த பெருமை போகும், கரப்பாம்பூச்சி கட்சிக்கு தான் அந்த பெருமை போகும். கரப்பாம்பூச்சி கட்சி போன்ற ஒரு இளைஞருக்கு கட்சி, ஊழல் இல்லாதவர்கள், இந்த கட்சியினுடைய ஒரு எனக்கு பிடிச்ச ரொம்ப விஷயம் என்னன்னா, வேலை வாய்ப்பு இல்லையா எங்க கூட சேர்ந்துருங்க, சோம்பேறித்தனமா இருக்கீங்க, உங்களுக்கு குழப்பம் இல்லையா எங்க கூட சேர்ந்துருங்க, அப்புறம் குறிப்பா இந்த கட்சியில இருந்து எம்எல்ஏ ஆகி ஜெயிச்சுட்டா வேற கட்சிக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இங்க இருக்கிற அரசியல்வாதிகளால சேர்ந்து பயணம் பண்ண முடியாது. அதனால ஒரு நல்ல முயற்சி, இது வந்து வெற்றி பெறணுன்றது என்னோட வேண்டுதல்.